கிருஷ்ணகிரி பெங்களூரு நெடுஞ்சாலையில் சூலகிரி அருகே கண்டெய்னர் லாரியுடன் கார் மோதியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், இந்த விபத்து எப்படி நடந்தது? விபத்திற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பேரமானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 10 பேர், குறிப்பாக முரளி, பாலாஜி, கீதா, அமுதா, கேசவன், விஜயா, ராஜேஷ் பாபு உட்பட 10 பேர் நேற்று இரவு பெங்களூரில் நடைபெறக்கூடிய திருமணத்திற்காக ஒரு டாடா சுமோ வாகனத்தில் பெங்களூர் சென்றுள்ளனர். இன்று காலை 5 மணிக்கு திருமணம் முடிந்த நிலையில் இந்த 10 பேரும் மீண்டும் தங்கள் குடியாத்தம் பகுதிக்கு செல்வதற்காக அதே டாடா சுமோவில் ஓசூர் வழியாக குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். குறிப்பாக அந்த டாடா சுமோ வாகனத்தை பாபு என்பவர் ஓட்டிச் சென்றார். காலை சரியாக ஒரு 10 மணி அளவில் இவர்கள் வந்த வாகனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே ஒட்டையானூர் என்கிற பகுதியில் வந்தபோது டாடா சுமோ வாகனத்தின் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தின் மல்டி ஆக்சில் கட்டாகியுள்ளது. இதனடியாக வண்டி கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் இருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள் ஏற்பட்டது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்பவ இடத்திலே 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. படுகாயமடைந்த 3 பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் CMC மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. உயிரிழந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாலாஜி, கீதா, முரளி, அமுதா, கேசவன் என 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. பழனிவேல், இப்போ இந்த விபத்தை தொடர்ந்து காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க? விபத்து குறித்து தகவல் வந்த உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருநாக்கரசு ஆகியோர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 5 பேருடைய உடல்களை மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. விபத்து குறித்து சூலகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. குறிப்பாக இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருந்தா ஓட்டுநர் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் அல்லது தூக்க கலக்கத்தில் வந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தின் டாடா சுமோ வாகனத்தின் சக்கரத்தின் மல்டி ஆக்சில் கட்டானதால தான் விபத்து ஏற்பட்டதா குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க.